இந்த நாளிலும் நமது தேவன் எப்படிப்பட்டவர்? யாத்திராகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மோசேயோடு ஆண்டவர் இப்படியாக சொல்றார், நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயரின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக சொல்கிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம் மத்தியில அவர் என்ன செய்கிறார்? நம் நடுவிலே இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கிறேன், அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த நேரம், ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த 6 லட்சம் புருஷருடைய குடும்பம் பிரச்சனையில இருக்கிறது. அந்த பிரச்சனையில் இருக்கின்ற அந்த மக்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா இந்த பிரச்சனையோடு கூட, இந்த ஜனங்களோடு கூட, இவர்கள் படுகிற உபத்திரவத்தோடு, இவர்கள் படுகிற பிரச்சனைகளோடு நானும் அவர்கள் நடுவில் வந்து நான் அவர்களோடு இருக்க போகிறேன். அல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருப்பாரேயானால் அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக இந்த பிரசங்கத்தை நாம் திருப்பி பார்க்க போகிறோம். அவர் நம் நடுவில் வந்துவிட்டால் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 7ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இந்த வசனத்தை முழுவதுமாக நம்ம அதாவது விளக்கமாக பார்க்க வேண்டுமானால் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் இந்த இடத்துல நான் எதை வலியுறுத்துகிறேன் என்றால், உங்கள் நடுவில் தேவன் வர வேண்டுமானால் விக்கிரகத்தையும் அஸ்தரோத்தையும், அதாவது தெய்வங்களை விலக்கிவிட்டு, வேண்டாதவைகளை விலக்கிவிட்டு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் நடுவே இந்த விக்கிரகம், இந்த அஸ்தரோத் என்கிற தெய்வம் இருக்குமே ஆனால் நான் உங்களுக்குள்ளே வர முடியாது. அப்ப இதை விட்டு மாற்றுங்கள். ஏன் நான் உங்கள் நடுவே வரவில்லை என்றால் உங்களுக்குள்ளே வேற ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே இப்பொழுது விக்கிரகமாகிய அதோடு கூட அஸ்தரோத் என்கிற தெய்வமும் அங்கே இருக்கிறது. அதை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி போடுங்கள். இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நடுவில், உங்கள் வீட்டுக்குள், உங்களுடைய இருதயத்துக்குள் தேவன் விரும்பாத ஒன்று இருக்கிறதினால்தான் இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் வர முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உங்கள் நடுவில் இருக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த விக்கிரகத்தையும் அந்த தெய்வத்தையும் மாற்றிவிடுங்கள். இதை கேட்ட இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆண்டுடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த விக்கிரகத்தையும் அந்த அஸ்தரோத்தையும் என்கிற தெய்வத்தையும் அவர்கள் நடுவிலிருந்து எடுத்து போட்டு பிற்பாடு என் தேவன் அவர்கள் நடுவில் வருகிறார். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் இவர்களை பார்க்கிறார்கள், இவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள், யுத்தம் செய்ய வருகிறார்கள். தேவன் நடுவில் இருந்ததினால் இந்த பெலிஸ்தியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் முறியடிக்கப்பட்டதினால் தான் இந்த அருமையான சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் எபினேசராக வந்து இருக்கிறார், வந்ததினால் அவர் நமக்கு இந்த போரில் வெற்றியை தந்தார்.
செய்வார். அப்படி என்றால் இந்த பிரச்சனையில அவர் நடுவில் வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் நம் நடுவில் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவிதான் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள், இது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட பிற்பாடு, கானானுக்குள் வந்த பிற்பாடு அவர்கள் இருதயம் வேறே தெய்வத்திற்கும் அவர்கள் விக்கிரகத்திற்கும் அவர்கள் தங்கள் இதயத்தை கொடுத்ததினால் அங்கே பிரச்சனை உண்டானது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மகனாக தெரிந்து கொண்டேன், உன்னை மகளாக தெரிந்து கொண்டேன். நீ தவறு செய்து விட்டாய், சரி அந்த தவறை மாற்றிவிடு. அந்த தவறை மாற்றிவிட்டால் நான் மறுபடியும் உன் நடுவிலே வருவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். ஏற்கனவே மோசேயின் மூலமாக உனக்கு உதவி செய்த நல்லவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன் பிரச்சனையின் நடுவில் வந்து உன் வேதனைகளை மாற்றினேன் அல்லவா, இன்றைக்கும் நான் அப்படியே செய்ய போகிறேன். நீ மாற்று, உன் நடுவில் இருக்கிறதை மாற்று. இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்குள்ளே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் இடையில் ஏதோ ஒரு தேவனுக்கு விருப்பமில்லாதவை இருக்குமே, ஆனால் அதை விட்டு மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே அல்லது உங்கள் குடும்பத்திலே தேவன் நடுவே வருவதற்கு விரோதமாக ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் வரமாட்டார். அப்படி வர வேண்டுமானால் அதை மாற்றுங்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு பேசுகிறாரே, ஆனால் தேவ பிள்ளைகளே அதை மாற்றிவிடுங்கள். உங்களுக்கு தான் தெரியும் தேவனுக்கும் உங்களுக்கும் எது நடுவில் இருக்கிறது என்று, அல்லது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நடுவில் தேவன் வர முடியாதபடிக்கு எது இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பலருக்கு இன்னும் அந்த கீழ்ப்படியாமை இல்லை, பலருக்கு இன்னும் வேத வசனத்துக்கு முழுவதுமாய் செவி கொடுக்க முடியவில்லை, பலருக்கு இன்னும் அழகு இன்னும் வெறுக்க முடியல, பலருக்கு இன்னும் ஆடை ஆபரணங்கள் வெறுக்க முடியவில்லை, பலருக்கு இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் மாற்ற முடியவில்லை. இது மாற்றாத பட்சத்தில் தேவன் உங்கள் நடுவில் வர முடியாது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை எங்களிடத்தில் எதுவும் இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உங்கள் நடுவில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பாருங்க, வயலுக்கு ஒரு தகப்பனார் என்ன செய்தார்? வேலை செய்து கொண்டு இருக்கிறார். வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்து லீவானதுனால பையனும் கூட வந்து நிற்கிறான். அப்பா எனக்கும் ஒரு வேலையை கொடுங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறாரு? அந்த வயலுக்குள்ளே ஒரு கல் கிடக்கிறது, ஒரு பாறை கிடக்கிறது, அதை நீ மாற்றுப்பா அப்படின்னு சொல்கிறார். இவனையும் என்ன செய்கிறான்? அப்பா சொன்னபடியே அவன் என்ன செய்கிறான்? அந்த பாறையை மாற்றுவதற்கு அவன் கையை வச்சு தள்ளி பார்க்குறான், பறகுலை வச்சு தள்ளி பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. அப்பாட்ட வந்து கேட்குறான், அப்பா மாறலையே? இல்லை, பல வழி உண்டு, நீ அதை அப்படி செய், பல வழி உண்டுன்னு சொன்னால் அவன் என்னென்னமோ வச்சு பார்க்குறான். மறுபடியும் வந்து சொல்கிறான், அப்பா அந்த கல்லை மாற்ற முடியல. இல்லைப்பா, இன்னும் வேறு வழி இருக்கிறது, நீ அதை செய். அவன் என்னென்னமோ வழியை செஞ்சு பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. கடைசி அப்பாட்ட வந்து சோர்வோடு சொல்கிறான், அப்பா என்னால் மாற்ற முடியல, வேறு வழியே இல்லையாப்பா, நான் தான் உன்கிட்ட வேறு வழி இருக்குதுல்ல, நீ அதை செய்யலாம் இல்லையா? என்ன வழிப்பா? உன் பக்கத்தில் தானேப்பா நான் நிற்கிறேன், அப்பா நிற்கிறேன் இல்லையா? அப்பாவை நீ உதவிக்கு கூப்பிட்டுருந்தேன்னா அப்பாவும் நீமா சேர்ந்து அந்த கல்லை மாற்றிருக்கலாமே, நீ கூப்பிடாமல் விட்டுட்டிய. அதுக்கப்புறம் தான் அவன் புரிந்து கொண்டான், அப்பா வாங்கப்பான்னு சொன்னான், அவன் அந்த கல்லை மாட்டான். பிரச்சனை மாற வேண்டுமானால் அப்பா உங்க கூட இருந்தாலுமே நீ அப்பாவை கூப்பிடணும். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கூப்பிட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பெலிஸ்தியர் கைகளிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் தருவார். கைகளை தட்டிய நாடுகள் அப்பா நடுவில் இருந்தால் உங்களுக்கு உதவி. ஆனால் அதே வேளையில் வேற ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு கேடு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒருத்தன் கூப்பிடுவான் 22ஆம் அதிகாரத்தில், யாரு? ஈசாக்கு, என் தகப்பனே என் தகப்பனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே இருக்கிறேன் அப்படின்னா அப்பா சொல்றாரு. சொல்றது யாரு? அப்பா தான். ஆனா இருக்கிறேன்னு சொன்ன அப்பா என்ன செஞ்சாரு? ஒரு பலிபீடம் கட்டினாரு, அதுக்கு மேல மகனை வச்சு கத்தியை எடுத்து என்ன செய்தாரு?
ஓங்குனார். அப்படின்னா கொல்ல போறார். தகப்பன் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் ஏக்கத்துல கேட்கிறான், எப்படி அப்பா கட்டை இருக்குது, தீவட்டி இருக்கு, ஆடு இல்லையப்பா அப்படிங்கிறது கேட்கிறான். இருக்கிறேன்ல நான் அப்படின்னு சொன்னவர் என்ன செய்கிறாரு, கட்டையை வச்சுக்கிட்டு தீவட்டியை வச்சுக்கிட்டு பையனை போட்டு அதை வெட்டி தீ எரிக்கிறதுக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் என்கிற முற்பிதாக்களின் தகப்பை, தேவனுக்கு பிரியமான ஒரு தகப்பை, அவன் இருக்கிறேன்னு சொல்லி மகனை பலிபீடத்தில் வச்சு அவன் என்ன செய்கிறான், இதை உலக பிரகாரமாக நீங்க பாருங்க. ஒரு தகப்பை இப்படி செய்கிறான். தகப்பை இருக்கிறேன்னு சொல்றான், இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன் வீட்டுக்குள்ள தகப்பை நான் இருக்கிறேன். இந்த தகப்பை என்ன செய்கிறான்னா, உனக்கு விரோதமாக உனக்கு சதியைத்தான் செய்கிறான். தகப்பனே சதியை செய்கிறான்னா அப்ப உலகத்தில் உள்ள மனுஷன் என்ன செய்வான் உனக்கு? ஏமா தகப்பனே இருக்கிறேன்னு சொன்னவன் பலிபீடத்தில் கொண்டு வைக்கிறான். நீ பழகிற நண்பன், நீ பேசுகிற அண்ணன், நீ பார்க்கிற நீ மனிதர்கள், நீ அவரை பார்த்து என் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா உனக்கு என்ன நடக்க போகுது? கட்டையில தூக்கி வைக்க போறான், வெட்ட போறான், நீ மண்ணுக்கு கீழே போக போற. இதுதான் ஆண்டுடைய பிள்ளையே. தகப்பனே இப்படி சொல்றான். இன்றைக்கு பார்க்கிறோம் நண்பர்கள், கணவன் நேற்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளே பேப்பர்ல போட்டிருக்கிறான். எப்படின்னா, ஏதோ ஒன்று கேட்டான், கேட்டதை கொடுக்கல, கம்பியை எடுத்து தலையில ஒத்த போடு போட்டான். ஆளு போக்கு. மாப்பிள்ளை இருக்கிறான். எதுக்கு இருக்கிறான்? உன்னை கொல்லதுக்கு தான் இருக்கிறான். மனைவி இருக்கிறா, இருக்கிறான்னு சொல்றா. எதுக்கு இருக்கிறா? பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். விஷத்தை வச்சு கொல்லுறா. எவனையோ கூட்டிட்டு வந்து உன் கழுத்தை நெருக்கிறா. இருக்கிறவங்க எல்லாருமே எப்படித்தான் இருக்கிறாங்க? பெத்த தாய், 2 பிள்ளைங்க, பொட்ட பிள்ளைகளை பெத்து இருக்கிறாங்க. ஊர்ல உள்ளவங்க, உலகத்துல உங்க குடும்பத்துல உள்ளவங்க பொட்ட பிள்ளைய பெத்து புட்டா அப்படின்னு சொன்ன மார்புல வைத்து அந்த பிள்ளைகளை பாலை குடிக்க வச்சு அமுக்கி மூச்சு திணற வைத்து சாகடித்து விட்டாள். தாய் இருக்கிறேன். உன் அப்பாவாக இருக்கட்டு, உன் கணவனாக இருக்கட்டு, உன் மனைவியாக இருக்கட்டு, உன் தாயாக இருக்கட்டு, உன் பிள்ளைகளாக இருக்கட்டு, உன் அண்ணனாக இருக்கட்டு, உன் அக்காவாக இருக்கட்டும், இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போவார்கள். உனக்கு பிரச்சனையாகத்தான் இருப்பார்கள். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி உன் நடுவில் இருப்பாரே. ஆனால் உன் பிரச்சனைக்கு என் தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கைகளை தட்டிய நாடு உங்கள் பிரச்சனையின் நடுவிலே என் தேவன் நடுவில் இருப்பாரே. ஆனால் உங்களுக்கு உதவி. அதே வேளையில் உங்கள் பிரச்சனையின் நடுவில் உங்கள் குடும்பத்தை வைப்பீர்களேயானால், உங்கள் நண்பர்களை வைப்பீர்களேயானால், இந்த உலகத்தை வைப்பீர்களேயானால் உங்களுக்கு ஏமாற்றம் என்பதை மறந்து போக வேண்டாம். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களிடத்தில் இருக்கிறதை வெறுத்துவிட்டு உங்களுக்குள் இருக்கிறதை மாற்றிவிட்டு தேவனை நடுவில் கொண்டு வாருங்கள். என் தேவன் உனக்கு நிச்சயம் வெற்றியை தரப்போகிறார். அவர் உனக்கு நிச்சயமாகவே மேன்மையை கட்டளையிட போகிறார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. மனிதன் கூட இருப்பானே, ஆனால் எப்படி இருக்கும்? ஒரு முதலாளி வயல்ல கத்திரிக்காயை போட்டு விவசாயம் பண்ணியிருந்தார். நல்ல விளைச்சல். அதை கொண்டு கூட தொழிலாளியும் கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனார். சந்தையில் போய் நல்ல வியாபாரம், நல்ல விற்றது. என்றைக்கும் இல்லாததை விட பல மடங்கு அவருக்கு லாபம். ரொம்ப சந்தோஷத்தில் 2 பேரும், முதலாளியும் தொழிலாளியும் சினிமா பார்த்துக்கிட்டு அவர்கள் 2 பேரும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நேரத்தில் அவங்க பார்த்த படத்தில் உள்ள படத்தை அந்த சைக்கிளை ஓட்டக்கூடிய அந்த தொழிலாளி பாடுகிறார். எப்படி பாடுகிறார்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்படின்னு அவன் பாடுவானா. பின்னாடி இருந்த முதலாளிக்கு உற்சாகம் வந்துடும். உற்சாகம் வந்துக்கிட்டு, டே நீ இறங்கு அப்படின்னு சொன்னோன்னா அவனை இறக்கி விட்டுக்கிட்டு அவனை பின்னாடி வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு, ஓட்டுறார். ஓட்டிக்கிட்டு இவர் மீதம் உள்ள பாட்டை பாடுறார். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்குன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஏற்றபடி அவன் பாடிக்கிட்டு போகிறான். பாடிக்கிட்டே போச்ச மத்தியில் திடீர்னு முதல்ல பொத்துன்னு ஒன்று விழுது. யாருன்னா போலீஸுக்காரன். டேய் ராத்திரி 1 மணி, லைட் இல்லை,
இதில் வேற டபுள்ஸு, அதில் வேற பாட்டு. போட்டான் அடி. யாருக்கு? முதலாளி. ஏன்னா முன்ன இருந்தது அவன் இல்லையா? போட்டான் அடி. இதை பார்த்துக்கிட்டு தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். தொழிலாளி சிரிச்சு நின்னதை பார்த்த உடனே முதலாளி போலீஸ்காரன்ட்ட கும்பிடுறான். ஐயா ஐயா, எனக்கு தந்தது மாதிரி அவனுக்கும் கொடுத்துருங்க. அப்போ உடனே போலீஸ்காரன், என்னடா இது புதுசாக இருக்க, டேய் என்ன சொல்கிற? இல்லை, எனக்கு தந்தது மாதிரி அவனும் பார்த்தான். அடிக்கு என்ன பஞ்சமான்னு சொல்லிட்டு அவனுக்கு வச்சு இழுத்துட்டான். தொழிலாளிகள் வச்சு இழுத்தோடனே இவனும் பார்க்குறான். பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி போலீஸ்காரன் தடுத்து கேட்குறான், டேய் ஒன்றை நான் அடித்தேன், சரி நீ ஏன் அவனை அடிக்க சொன்ன? அது வேற ஒன்றும் இல்லை சார், நாளை காலையில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு நிற்பேன், இவன் அந்த வழியாக வந்து நக்கலாக சிரிப்பான். அப்போ நக்கலாக சிரிச்சமத்தில் ஏன்டா முதலாளி பார்த்து நக்கலாக சிரிக்கன்னா அவன் சொல்லுவான், நேற்றுக்கு போலீஸ்காரன்ட்ட இருந்து அடி வாங்கினார். இப்போ அவன் சொல்ல முடியாது, ஏன்னா அவனும் நினைச்சிட்டான் அடி வாங்கிட்டான். அப்போ அவனும் இனி சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, அவனும் சொல்ல முடியாது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா அவன் உதவி செய்ய மாட்டான். அந்த பிரச்சனையை உனக்கு கூட்டித்தான் தருவானே தவிர அதுலேருந்து உனக்கு மாற்றமே இருக்காது. ஒருவேளை அவன் மாட்டிட்டான்னு சொல்லிக்கிட்டு உன்னையும் மாட்ட வைப்பானே தவிர ஒன்றை அதுலேருந்து விடுவிக்கவே மாட்டான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வர்றார்னா அவர் உன்னுடைய பிரச்சனைக்கு அவர் உன்னை விடுவிக்கக்கூடிய தேவன், உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு. தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் பிரச்சனையின் நடுவில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அந்த பிரச்சனையின் நடுவில் வந்து அவர் இருந்த பொழுது உதவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி உதவியை பெற்றவர்கள் ஒரு குடும்ப தலைவனுக்காக அவருடைய பிரச்சனையின் நடுவில் வந்து அவருடைய பிரச்சனையை மாற்றி அவருக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். இரண்டாவது, ஒரு குடும்பத்திற்காக அவர்களுடைய பிரச்சனையின் நடுவில் வந்து அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க சமாதானம் என்றார். மூன்றாவதாக, ஒரு குலத்திற்கு அவர்களுடைய பிரச்சனையின் நடுவிலே தேவன் வந்து இருந்து அந்த பிரச்சனைக்கு உதவி செய்து அவர்களை சமாதானப்படுத்துகிறார். நான்காவதாக, ஒரு குழந்தைக்கு பிரச்சனையின் நடுவில் வந்து அந்த பிரச்சனையில் அந்த குழந்தைக்கு உதவி செய்து சமாதானத்தை கொடுக்கிறார். ஐந்தாவதாக, ஒரு குழுவுக்கு அந்த குழு பிரச்சனையில் இருந்த பொழுது அந்த பிரச்சனையின் நடுவில் அவர் வந்து அந்த பிரச்சனைக்கு அவர் உதவி செய்து அவர்களுக்கு சமாதானத்தை அருளினார். இப்படி 5 காரியங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. நம்முடைய தலைப்பு என்னன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அவரை நம் நடுவில் வைத்தால், இருக்கிறேன் என்பவரை நம் நடுவில் வைத்தால் நம்முடைய பிரச்சனைகளை அவர் மாற்றுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் பிரச்சனையில் நடுவில் வருவாரே ஆனால் அந்த பிரச்சனையை மாற்றுகிறார் என்பதை குறித்து 5 காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று, ஒரு குடும்ப தலைவனுக்கு, இன்னொன்று ஒரு குடும்பத்திற்கு, மூன்றாவது ஒரு குலத்திற்கு, நான்காவது ஒரு குழந்தைக்கு, ஐந்தாவது ஒரு குழுவிற்கு. இவர்கள் அனைவரும் பயங்கரமான பிரச்சனையின் நடுவில் இருக்கிறார்கள். இந்த பயங்கரமான பிரச்சனையில் நடுவில் இருந்த பொழுது அந்த பிரச்சனையில் என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த உதவிதான் என்ன? அந்த உதவியை பெற்ற குடும்ப தலைவன் யார் என்பதை முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். அந்த குடும்ப தலைவன் யாரு? வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சரி, இப்போ அந்த நபர் யார் என்பதற்கு தான் அந்த வசனத்தை வாசிக்க வச்சேன். இப்போ இந்த நபர் யாரு? குடும்ப தலைவன் யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் அவர்களுக்கு பிரச்சனை என்ன? இந்த பிரச்சனை உண்மையிலே மகா பெரிய பிரச்சனையாகும். எவர்களாலும் இதை என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? சுமார் 60வது வயதில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த ஆபிரகாமை அழைக்கிறார்.
அப்பொழுது இவர் ஆபிராமை அழைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால் கானானுக்கு வழிநடத்தி வருகிறார். இடையில் ஆரானில் தங்கிவிடுகிறார். தங்கிவிட்ட அந்த ஆபிராமை மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் கானான் தேசத்திலே 75வது வயதில் வந்து சேருகிறார். இந்த 75வது வயதிலிருந்து ஆண்டவராகிய தேவன் இவரை நடத்தி 140வது வயதில் இவருக்கு மகா பெரிய பிரச்சனை. இந்த 140வது வயதில் இவருக்கு வந்த பிரச்சனை 60 வயது திடகார்த்தமாக இருக்கும். 75 வயது அந்த காலத்தில் ஓரளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய 40 வயசுடைய மனிதனுக்கு இருக்கக்கூடிய பலம் இருக்கும். இப்பொழுது இவருக்கு வயது எத்தனை? 140. அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 100 வயதுடைய ஒரு தாத்தா எப்படி தள்ளாடுவாரோ அந்த தள்ளாடுதலோடு இந்த அருமையான ஆபிரகாம், அந்த தள்ளாடுகிற வயதுல ஆபிரகாமுக்கு என்னன்னா ஒரு மகா பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 23:1. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கிரியாத் ஆர்பாவிலே மரித்தாள். 140 வயது. அந்த 140 வயது இருக்கக்கூடிய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவர்களுடைய மனைவி அவர்கள் மரித்து விட்டார்கள். இது என்னடா பெரிய பிரச்சனை? 140 வயது வரை என்ன செய்திருக்கிறாங்க? வாழ்ந்திருக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை? அதாவது ஒருவர் சொல்றாரு, வரவேண்டிய நேரத்தில் வராத சாவு அது ஒரு சாபம். பலர் சொல்றாங்க, பத்தி சாக மாட்டேங்குது. வயசு 80 ஆச்சு, 90 ஆச்சு, 100 ஆச்சு, சாக மாட்டேங்குது. 80, 90, 100 சாக மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு சில பேர் புலம்புறாங்க. ஆனால் சில பேர் 40 வயசு கூட இன்னும் ஆகலை. மனைவி சொல்லுது, சாக மாட்டேங்குது. 50 வயசு கூட ஆகலை, சாக மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 127 வயசு வர ஒரு அம்மா தன் கணவனுக்கு கூடவே இருந்திருக்கப்பா. கீழே நீங்க வாசிப்பீங்கன்னா ஆபிரகாம் அழுது புலம்புறாரு. இதுவரையிலும் குழந்தைக்காக அளவில்லை, பிரச்சனைக்காக அளவில்லை, எலையேசர் போனதற்காக அளவில்லை, குழந்தை தாமதிக்கிறதே என்று சொல்லி அளவில்லை. ஆனா மனைவி இறந்து விட்டாளே என்கிற அந்த துயரத்தை தாங்க முடியாமல், அந்த பிரிவை தாங்க முடியாமல் இந்த அருமையான தகப்பனார், இந்த அருமையான கணவனார் அழுது புலம்புகிறார். ஐயா 127 வயசு வரை வாழ்ந்திருக்கிறாள். அப்படி என்றால் இந்த கணவனோடு இவள் வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை வருடம் என்று சுமார் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா இப்ப வயது இவருக்கு எத்தனை? 140. இந்த மெசொப்பொத்தாமியாவை விட்டு கிளந்து வரும் பொழுது வயது 60. 60 இருந்து 100 வரும் பொழுது 40 வருஷம். இப்போ 100 இருந்து 140, இப்போ ஒரு 40, அப்ப எத்தனை ஆச்சு? 80 வருஷம். இந்த 80 வருஷம் முன்பதாக இந்த அருமையான ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அப்பொழுது இந்த ஆபிரகாமோடு கூட யார் இருக்கிறார்? சாராள். அவள் மலடியாக இருக்கிறாள். அப்போ மலடியாக இருக்கிறான்னா அப்ப இவருக்கு திருமணம் எப்பொழுது முடிந்தது? சுமார் ஒரு 30-35 வயது. அப்ப 35 வயது என்றால் 80 பிளஸ் இந்த 60க்கு மேல 30னா 30 ஆச்சு, இல்ல 25 35. அப்ப என்ன ஆச்சுன்னா 80 பிளஸ் 25 105 வயசு வாழ்ந்த ஒரு மனைவியை பிரிந்து அவரால் இருக்க முடியவில்லை. அவ்வளவுத்துக்கு அழுகிறார் ஐயா, அவ்வளவுத்துக்கு அழுகிறார். அப்படியானால் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான இந்த சாராள் எவ்வளவுக்கு அதிகமாக இந்த அருமையான தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள்.
கணவனை கட்டி 1 வருஷம் ஆகலை, 2 வருஷம் ஆகலை, 3 வருஷம் ஆகலை, 5 வருஷம் ஆகலை, 10 வருஷம் ஆகலை. அதுக்கடையில் பிரிவு, அதுக்கடையில் சண்டை. ஐயா சண்டை வரும், சண்டை வராமல் இருக்காது. சண்டை இல்லைன்னா அது லூசு குடும்பம். சண்டை இருக்கணும். அந்த சண்டை என்ன செய்யணும்? சமாதானம் ஆகணும். அது தொடர்ந்து மரணம் வரையிலும் நீடித்து கொண்டே அந்த சமாதானம் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளையே, இந்த வீட்டுக்குள்ள சண்டை இல்லையோ? சண்டை உண்டு. எந்த வீட்டில் தான் சண்டை இல்லை? மரணம் இல்லாத வீடு உண்டா? கிடையாது. அதுபோல சண்டை இல்லாத வீடும் கிடையாது என்பதுதான் உண்மை. அந்த சண்டை வரும்பொழுதெல்லாம் அதற்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று சொன்னால் அவர் அந்த சண்டையை சமாதானமாக்கி தருவார். அந்த சண்டைக்கு ஆண்டவரை கூப்பிடணும். இது ஆண்டவரை கூப்பிடுறது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுறது. அந்த சண்டைக்கு ஆண்டவரை கூப்பிடுறது கிடையாது, கூடி பிறந்த அண்ணனை கூப்பிடுறது. இதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை மாறாது, அந்த பிரச்சனை கூட தான் செய்யும். இன்றைக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாரு, என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். அந்த பிரச்சனையில உனக்கு சமாதானத்தை தரும். நீங்க உங்க பிரச்சனையின் நடுவில் நன்மையை தரக்கூடிய தேவனை கூப்பிடுங்க. உங்களுக்கு தீமையை தரக்கூடிய உங்க பிரச்சனையில அப்பாவை கூப்பிட்டீங்கன்னா அது தீமை தான். அம்மாவை கூப்பிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அது தீமை தான். அண்ணனை கூப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அது தீமை தான். அக்காவை கூப்பிட்டீங்கன்னா, நண்பனை கூப்பிட்டீங்கன்னா, இல்லை உனக்கு தெரிந்த இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா யூடியூப்பில் இல்லைன்னா ஏதோ ஒரு வலைத்தளத்தின் மூலமாக ஏதோ ஒரு அண்ணன் பிறந்துட்டான், அந்த அண்ணன் வந்தாலும் உனக்கு என்னதுதான்? தீமை தான். ஆனா என் தேவனாகிய கர்த்தரை அழைத்து பார், என் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டு பார், என் தேவனாகிய கர்த்தரை அந்த இடத்துல நடுவில் வர வைத்து பார். உன் வாழ்க்கையில அந்த பிரச்சனை, அந்த தீமை, அந்த துன்பம், அந்த துயரம், அந்த கஷ்டம், அந்த பாடு, அந்த வேதனை, அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய தேவன் உனக்கு நன்மையாக மாற்றி தருவார். அப்படித்தான் இந்த அருமையான ஆபிரகாம் என் மனைவி இறந்து விட்டாள் என்கிற சோகத்துல தாங்க முடியாத துக்கத்துல துயரம். இது பிரிவு ஒரு வேதனை. அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் முக்கியம். இது கூட பிரச்சனைன்னு சொல்ல, இது அவருக்கு பிரச்சனை, இழப்பு. ஆனா அதை விட மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஆபிரகாம் இந்த தேசத்துக்கு வந்து சுமார் 65 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 65 ஆண்டு ஆகியும் இந்த கானான் தேசத்துல இவர் ஒரு சென்று கூட இடம் வாங்கல. கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு சுத்தினாரு விசுவாசத்துல. ஆனா அந்த விசுவாசத்துல கொஞ்சமாவது வாங்கி வைத்திருக்கணும் இல்லையா? இல்லை. இப்ப என்ன நடக்கும்? இவன் வேற, இந்த ஆபிரகாம் வேற, வேற நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறான். அப்படின்னா வந்தொட்டி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பரதேசி, அந்நிய. இவன் சுதேசி இல்லை, இவன் பரதேசி. இந்த பரதேசி இந்த நாட்டில் வந்து அவன் செல்வ செழிப்பு, சீமான், உயர்வு, பொண்ணு, பொருள், ஆளு, அந்தஸ்து எல்லாம் வந்ததென்றால் அந்த ஊருக்காரங்களுக்கு பொறுக்குமா? ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க அடுத்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான். எப்போ இவனை இதுல இருந்து வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளவுதான். உங்களை சுற்றி 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 என்னென்ன பிரச்சனையை கொண்டு வரணுமோ அந்தந்த பிரச்சனையை கொண்டு வருவான். என்ன உண்டு? நம்ம பிறந்த ஊருக்குள்ள, நம்ம தெருவுக்குள்ள, நம்ம வளர்ந்த இடத்துக்குள்ள இடம் இல்லாமல் நாம் ஒரு இடத்தை வாங்கினாலே நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறான்? நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது அடுத்த தேசத்துல வந்து இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டால் இந்த ஊருக்காரங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? இவனை எப்படி விரட்டலாம், இவனை எப்படி இந்த இடத்துல இருந்து துரத்தலாம், இவனை எப்படி இந்த தேசத்தை விட்டு மாற்றலாம் என்கிற தந்திரத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இதுக்கு வேணும்னா நீங்க ஆபிரகாம் இறந்த பிற்பாடு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அது சான்று. ஏன்னா சொந்த தேசத்துல இருக்க விடமாட்டான் அந்நியனை.
இப்போ இந்த இடத்துல இங்கே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் இறந்து விட்டாள். இறந்து போன இந்த அருமையான இந்த சரீரத்தை வைப்பதற்கு இடம் கிடையாது. நீங்க இன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு போனாலும் நீங்க கேட்கறது என்னது? என்ன கொண்டு வைக்கிறதற்கு கல்லறை தோட்டம் இருக்கா? ஏன்னா மரித்த பிற்பாடு சடலத்தை வைக்கணும், அதற்கு ஒரு இடம் வேணும். இது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஆனா இங்க பாருங்க, இங்க இவர் வந்து 65 வருடம் ஆகியும் இவர் இதுவரையிலும் என்ன செய்யல? இடம் வாங்கல. இப்ப இந்த நேரத்துல புரிந்து கொள்ளுங்கள், இந்த வேளையில உங்க ஊருக்குள்ள இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்படி என்றால் உங்க ஊருக்குள்ள அந்த சடலத்தை புதைக்க விடுவாங்களா? மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா, இங்கே ஆபிரகாம் மிகப்பெரிய சீமானாக இருக்கிறார். யாருக்குமே இது என்ன செய்யாது? பொறுக்காது. இந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? புதைக்க வைக்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அந்த ஊர்காரன்ட்ட கேட்கணும். அந்த ஊர்காரன் என்ன செய்வான்? நடக்கவே நடக்காதுன்னு சொன்னா இந்த சரீரத்தை இவன் எங்க கொண்டு வைப்பான்? யோசிங்க, இந்த சரீரத்தை எங்க கொண்டு வைப்பான்? இப்ப புரியுதா? இது பிரச்சனையான ஒரு நேரம். சில இடங்கள்ல எதுவுமே இல்லாம ஊரை சுத்திட்டு நடக்கும் பாருங்க. எந்த இலக்கும் இருக்காது. இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, இன்னைக்கு ஒரு வீடு, நாளைக்கு ஒரு வீடு, எந்த இலக்கும் இருக்காது. முடிஞ்சு போனா என்ன ஆகும்? ஒரு சிந்தையும் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரே இடம், ஆண்டவர் நமக்கு தந்த இடத்துல நம்ம ஜீவகாலம் முழுவதும் நம்ம இருப்போம்னா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் நமக்கு செய்தே தீர்வார். வந்தவன் ஆண்டவர் சொன்ன இடத்துல ஒரே ஒரு முறை அது பஞ்சத்தில் போனா, அதுக்கப்புறம் வந்தவன் ஒரு நாள் கூட அந்த சபையை விட்டோ அந்த காணானை விட்டோ அவன் போனது கிடையாது. அல்லேலூயா. அப்படி இருப்பீங்கன்னா உங்க பிரச்சனையான நேரத்தில் என் ஆண்டவர் கூட இருப்பார், உதவி செய்வார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கத்திரமை. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். இதுதாங்க தேவன் கூட இருக்கிறார் என்பதற்கு சான்று. ஆபிரகாமை போல அழைத்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இரு. பிரச்சனை வரும், பலவிதமான சூழ்நிலை வரும், பிரிவு வரும். ஆனா நீ என்ன செய்யாத? பிரியாத. உன் பிரச்சனைக்கு, உங்க பிரச்சனைக்கு, உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு, உங்க குடும்ப பிரச்சனைக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டுமானால் ஆபிரகாமை போல நடந்து திரி, தேசத்தை சுற்றி திரி, இதை விட்டு வெளியே போகாது. அதுபோலதான் குடும்பம்ங்க, அதுபோலதான் குடும்பம். கணவன் மனைவி, பெத்தவன் பிள்ளை, என்னதான் இருந்தாலும் அதுக்குள்ள சுத்திக்கிட்டு கிட. அல்லேலூயா, அல்லேலூயா. இது இருக்க மாட்டேங்குது. அப்படி இடிப்பா மனசுக்குள்ள என்ன இல்லாம ஓடுது. இன்னைக்கு யாருக்காவது என்னதாவது ஓடிக்கிட்டு இருக்குன்னா எடுத்து தூர போட்டுருங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு இடம் தான், நமக்கு ஒரே ஒரு கணவன் தான், நமக்கு ஒரே ஒரு மனைவி தான், நமக்கு ஒரே ஒரு குடும்பம் தான். அப்படிப்பட்டவர்கள், அப்படி வாழ்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனை, அந்த குடும்ப தலைவனுக்கு, அந்த குடும்ப தலைவிக்கு, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்றேன். 50 வயது, இந்த 50 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு விழா, பயங்கரமான விழா. அப்போ 50 வருஷம் கல்யாணம் முடிஞ்ச விழாவை எடுத்து கொண்டாடிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் கேட்டான், நிருபன், இந்த 50 வருஷம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்குள்ள இல்லையா? அப்போ அவர் சொன்னார், இல்லை. அவள்கிட்ட கேட்குறான், பாட்டிட்ட, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி? நான் விளக்குறேன் கேளுங்க. நிருபட்ட அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு அடுத்தது தேனிலவுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் ஊட்டிக்கு போகக்கூடிய நேரத்தில் எங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கழுதைக்கு மேலே வச்சு நாங்கள் கொண்டு போனோம். போகிற வழியில் கழுதை என்ன செய்துச்சுன்னா கால் தட்டி கீழே விழுந்துச்சு. என் வீட்டுக்காரர் வலது காலை பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு நெத்தி பொட்டியில், இராணுவ வீரராங்க, நெத்தி பொட்டியில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு எச்சரிக்கை முதல் மறுபடியும் எடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போச்சமத்தில் ரெண்டாவதும் கால் தடைக்கு மழை இல்லையா, வெயிட்டு தாங்காமல் விழுந்துட்டு மறுபடியும் இடது காதை பிடிச்சி வச்சுக்கிட்டு தூக்கி விட்டுக்கிட்டு நெத்தி பொட்டியில் துப்பாக்கி வச்சு இரண்டாவது எச்சரிக்கை. மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்கு. இது பொது பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. அத்தாடி போகிற வழியில் மறுபடியும் என்னாச்சு, நீ 3வது முறை என்னாச்சிச்சு, பொத்துன்னு விழுந்துட்டு பார்த்தாரு, துப்பாக்கி எடுத்தாரு, நெத்தி பொட்டியில் வச்சு டப்புக்குன்னு அடிச்சு விட்டாரு.
கழுத போக்கு. இந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியல. பெண்களுக்கு இந்த பூனை செத்தா கூட முடியாது. ஆமா, அப்படி அழுது புலம்பிக்கிட்டு மனுஷராயா நீங்க அப்படின்னு தான் சொன்னா. வலது காதை பிடிச்சாரு. இது முதலாவது எச்சரிக்கை. 50வது வருஷம் ஆச்சு, இன்னும் நான் இடது காதை பிடிக்க விடலை. இந்த பிரச்சனையான நடுவில் அவன் அழுது புலம்புகிறத பார்த்து ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் அழைத்த மகன், இந்த நேரத்தில் அவன் மனைவி இறந்து போயிட்டா, வைக்கிறதற்கு இடம் இல்லை. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்டுடைய பிள்ளைகளே. யாரா இருந்தாலும் சரிதான், ஆபிரகாமா மாதிரி இருக்காது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் ஐயோயோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அழுகிறான். அவன் அழுகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வைக்கிறதுக்கு இடம் இல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுதான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவிக்குன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். இது அப்படி இல்லையே. அவ கொண்டு வர்றது அத்தனையும் புடுங்கி வலிச்சு ஏப்பம் விடுற சிந்திக்கணுங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்க சொல்றேன், நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 23:3-6. ம் 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 இதுல என்னன்னா, பிரேதத்தை விட்டு மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு ஆபிரகாம் ஏத்தின் புத்திரர், அந்த ஊர் புத்திரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு கூட வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப பேசக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க, ஐயா நீர் மகா பிரபு, எங்க வேணாலும் என்னச்சிங்க அடக்கம் பண்ணுங்க. நீங்க இதை இப்படி பார்க்காதீங்க. இந்த இடத்துல ஏன் அப்படி நடக்குதுன்னா, இவர் சபையை விட்டு விலகாதவர், கானானை விட்டு விலகாதவர், கர்த்தர் அவனுடைய பிரச்சனையில இருந்தாங்க சொல்றாங்க. எப்படி எங்க வேணாலும் அடக்கம் பண்ணுங்க. நம்மள்கிட்ட சொன்னா நம்ம என்ன செய்வோம், இதுதான்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு பக்கத்திலே வர்றப்ப தோண்டி விழா தூக்கி. ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன செய்யக்கூடாது, மனம் மாறிடக்கூடாது. ஆனா அப்படி செய்யலையே. அவன் தான் ஆபிரகாம். அவன் அடுத்தது என்ன செய்யறான், வைங்கப்பா நீங்க உங்க பாட்டுக்கு வைங்க, ஐயா நீங்க வைங்க, நீர் மகா பிரபு இல்ல. ஆதியாகமம் 23:10-16 வரை. ம் 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 இப்போ என்ன என்ன, பிரேதத்தை விட்டு எழும்பி, அதாவது மனைவியின் சடலத்தை விட்டு எழும்பி ஊர் மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, எங்க வேணாலும் நீங்க வைங்க. இல்லை, அவர் என்ன கேட்கிறார்னா, எப்ரோன் என்கிற அந்த மனிதனுடைய இடத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நான் வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு அருமையான இடம் பாருங்க. அதாவது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி என்னச்சுமா ஓட்டுமா, புரியுதா? இதை இன்னும் சொல்லணும்னா, சக்களத்தி மனைவிய விரட்டுவா பார்த்தீங்களா, அதே மாதிரி. இன்னும் சொல்ல போனா கள்ள காதலி நல்ல மனைவிய விரட்டுறது. இதுதான் என்னது, ஒண்ட வந்த பிராழி ஊரை பிடாரிய விரட்டு தான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், தூங்க இடம் கொடுத்து, திண்ணல இடம் கொடுத்து, இப்போ வீட்டுக்குள்ள கடந்தவன் வெளியில அடக்கான். இந்த ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்து, அது கொஞ்சம் தலையை உள்ள வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வச்சு, இப்போ ஒட்டகத்துக்கு படுக்க இடம் கொடுத்தவன் வெளியில, ஒட்டகம் உள்ள. இப்ப பாருங்க, எங்க வேணாலும் வைங்கன்னு ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க. நடக்காதுப்பா, நான் விரும்புறது எப்ரோனுக்கு மனை.
அவன் என்ன சொல்றான், ஐயா என் வீடு என் இடம், நீங்க ஆளு பெரியவங்க, உங்க மனைவிய என் இடத்துல வைக்கிறத நான் பாக்கியமாக கதறுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஒரு வாய்ப்பு தந்தா என்ன செய்வீங்க? அடுத்தது இவன் மனம் மாறுறதுக்கு முன்னாடியே என்ன செய்வீங்க? உள்ள கொண்டு தோண்டி, ஆமா பையனை கூப்பிட, 40 வயசு பத்தியா யாரு ஈசாக்கு, மோனே ஓடிவா, மோனே காவை வெட்டு குத்தி தூக்கிட்டு வா, கோடாரியை தூக்கிட்டு வா, பரகுலை தூக்கிட்டு வா, பிக்காசியை தூக்கிட்டு வா, மண்ணோட்டியை தூக்கிட்டு வா, எப்பறம் சொல்லிட்டான்டா. அவன் மாறதுக்கு முன்னே நம்ம நினைச்சிருவான். ஆனா அப்படியும் செய்யலாம். இதுல என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஊருக்காரன் சொல்றான்னா தேவன் யாருக்கு நடுவில் இருக்கிறாரு? ஊருக்காரனுக்கு ஆபிரகாமுக்கு நடுவில். எப்ரோன் அதாவது இந்த இடத்துக்காரன், அவன் சொல்றான் வைங்கய்யா, நீங்க வைக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எப்ரோனுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவே யார் இருக்கிறா? தேவன். இப்போ இவர் சொல்றாரு இல்ல முடியாது. வாசிங்க ஆதியாகமம் 23:17-20. ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ம் குகையிலே அடக்கம் பண்ணினான். இதை எதற்கு சொல்றேன் தெரியுமா? முதலாவது ஊர் மக்களுடைய கண்களிலே அவர்கள் நடுவிலே இறங்கி வந்து ஆண்டவர் உதவி செய்கிறார், எங்க வேணாலும் வைங்க. இரண்டாவது அந்த புத்திரர், அதாவது எப்ரோன் என்கிற அந்த மனிதன் அந்த குகையினுடைய அந்த உரிமையாளனுடைய நடுவில் வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இரக்கம் கிடைக்க பண்ணுகிறார், உதவி செய்கிறார். இவன் செய்கிறான், இவன் சொல்றான் எங்க வேணாலும் என் இடத்துக்குள்ள நீங்க வச்சுக்கிடுங்க. முடியாது. இவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? அந்த இடத்தை எனக்கு விலைக்குத்தான். ஒருவேளை இவர் இந்த இடத்துல இப்போ பெரிய ஆள், தெய்வ மனிதன், நல்லா இருக்கிறாரு, மனுஷன், நமக்கு எல்லாத்துக்கும் உதவியும் செய்கிறார், சரி இருக்கட்டும். ஆனால் இவனை இப்போ உள்ள பிரச்சனைக்கு வேண்டாம், நம்ம சகாயத்தை செய்வோம். இனி அடுத்த சந்ததி வரக்கூடிய நேரத்தில் இவனை என்ன செய்யலாம்? ஒருவேளை அப்போ இருக்கிற வர இருக்கட்டும், மகன் காலத்தில் இவனை என்ன செய்யலாம்? விரட்டிலாம் என்கிற எண்ணத்தோடு எங்கே வேணாலும் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் பார்க்குறார், கிடையாது, என்னைக்குனாலும் இது பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் அந்த பூமியை எனக்கு விலைக்கிரயமாகத்தான். எவன் கொடுப்பான்? இஸ்ரவேல் என்கிற நாபோத் என்கிற அந்த மனுஷன் வேதத்தில் பார்க்குறீங்க, ராஜா கேட்கிறார், அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்குத்தான். கொடுத்தானா? நானே கஷ்டப்பட்டு வாங்கி இருக்கிறேன், இல்லை என் சொந்த அப்பா தந்தது, இதை நான் எப்படி விலைக்கு நான் கொடுக்க முடியும்? நடக்காது. ராஜாவிட்டே சொல்றேன், நடக்காதுன்னு சொல்றான். அப்படி தன் சொந்த ராஜாவுக்கே தன் சொந்த ஜனமாகிய, அதாவது ஆட்சி செய்யக்கூடிய அந்த குடிமக்களே இப்படி செய்கிறது என்றால் அடுத்தவன் கொடுப்பானா அவன் இடத்தை? ஆனா ஆபிரகாமுக்கு அவன் விலைக்கிரயமா கொடுக்கிறான் என்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இறங்கி அந்த பிரச்சனைக்கு அந்த இடத்துல அந்த எப்ரோன் என்கிற அந்த மனுஷன் விலைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே உதவி செய்கிறார். யாராவது செய்வாங்களா? இன்றைய நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜீவனோடு இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஒரு இடத்தை வாங்க வேண்டும். உன்னோடு கூட உன்னை நம்பி வந்த உன் மனைவிக்கென்று அவள் தங்குவதற்கென்று ஒரு வீட்டை வாங்க, இடத்தை வாங்கி வீட்டை கட்டக்கூடிய ஒரு மனிதன் தான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி எழுத முடியும். ஆபிரகாமை பார்த்தீங்களா? தன் மனைவி இறந்து விட்டாள். தன் மனைவியின் சரீரத்தை அவன் புதைக்க எங்க வேணாலும் வைக்க மாட்டேன். அவன் சொல்றான், எப்ரோன் சொல்றான், என் இடத்துல வைக்க மாட்டேன். என் மனைவியை நான் விலை கிரயமாக கொடுத்து வாங்கின இடத்தில் தான் என்னோடு கூட வாழ்ந்த என் மனைவியை நான் வைப்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானமாக இருந்தான். இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உயிரற்ற சடலத்தில் அந்த சடலத்தை வைக்கிறதுக்கு கூட அவன் இடத்தை கேட்கிறான்னா, இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஒரு இடத்தை கூட நம்மளால இதுவரைக்கும் வாங்க முடியல, வாங்குவதற்கு பிரயாசப்படலைன்னா நம்மளை எங்க கொண்டு போய் விட? யோசிக்க வேண்டாம்.
இன்றைக்காவது புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்காவது புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாகவே ஒரு இடத்துல, ஒரு வீட்டுக்குள்ள அவர்கள் இருக்கத்தக்க, அது சின்னதோ, அது குடிசையோ, அது ஓடு வீடோ, அது ஏதோ ஒரு வீடோ, அந்த வீட்டில் சொந்தமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை தெளிவாக உங்களுக்கு பேசு. அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவனுடைய பிரச்சனை, தன் மனைவி மரித்து விட்டாள், அந்த மரித்து போன சரீரத்தை வைப்பதற்கு இடம் இல்லை. நானோ வந்தொட்டி பரதேசியாக இருக்கிறேன், இந்த இடத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அழுது புலம்பி விட்டு அவன் அந்த மக்களிடத்தில் போனால் அந்த ஊரார் கண்களில் தயவு கிடைத்தது, அந்த எப்ரோன் கண்களில் தயவு கிடைத்தது. விலைக்கு வாங்குவதற்கும் என் ஆண்டவராகிய தேவன் உதவி செய்தார் என்றால் இன்றைக்கும் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன். அன்பு குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, உனக்குள்ள இந்த சபைக்கு மேலே இந்த ஆபிரகாமை போல சுற்றி கொண்டு இருப்பேன்னா உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய இடத்தையும் உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய வீட்டையும் என் ஆண்டவராகிய தேவன் கட்டுவதற்கு என் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே உனக்கு உதவி செய்ய போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாகவே சொல்றேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன் பிரச்சனை நடுவில் வருகிறார். ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி போய் சில காரியங்களினால வாடகை இடத்துல பிரச்சனையோடு இருக்கிறாயா, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை சொந்த இடம் வாங்குவதற்கு, அந்த வீட்டை அந்த இடத்துல கட்டுவதற்கும் ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்ய போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நிறைவேற போகிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவரை நடுவில் வை, அவர் சொல்லுகிறபடி நட, உன் பிரச்சனைக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த அருமையான குடும்ப தலைவனாகிய ஆபிரகாமின் மனைவி இறந்து போன அந்த பிரச்சனை, இடமில்லாத அந்த பிரச்சனை, ஆண்டவர் நடுவில் வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனையை மாற்றி சமாதானத்தை கொடுத்து அவனை ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல பெரிய ஆளாக மாற்றினார். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? இருக்கிறவராகவே இருக்கிறவர். நிச்சயமாகவே பிரச்சனையின் நடுவில் இருக்கிறாயா, என் தேவனை வரவழை, அந்த இடத்துல வரவழை, என் தேவன் உனக்கு உதவி செய்ய போகிறார்.